வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சின்னம்மா இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுமா? சின்னம் இருந்தால் வெற்றி பெற முடியாதா? இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கோஷம் விழுந்தாச்சு. அதாவது சின்னம்மா இருந்தால் தான் வெற்றி பெற முடியும், சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாதா? சின்னம்னா இரட்டை இலை சின்னம். எடப்பாடிக்கு அது கிடைச்சிருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமா. அதுவும் பஞ்சாயத்து தான். ஆமாம், அது எத்தனை கோர்ட்டில் கேஸ் இருக்கோ அத்தனை கோர்ட்டும் சோர்ஸு மற்ற சிவில் சம்மந்தப்பட்டது எல்லாமே என்ன முடிவுங்கிறது கடைசியில் கோர்ட்டின் முடிவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அது கொடுத்துருக்காங்க. இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பிரிவுக்கு. இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் 9 தேர்தல்களை போட்டுக்கிட்டார் எடப்பாடி. எந்த வகையிலும் ஒரு வெற்றி கூட கிடையாது, அனைத்திலையுமே தோல்வி. அதனால இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அதாவது வெக்ஸ் ஆகி இன்னைக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க மேலே நிறைய தவறுகள் இருப்பதாகவும் பல தகவல்கள், அதாவது குறிப்பா இவருடைய டிடிவி, ஓபிஎஸ், நைனா நாகேந்திரன் சம்பந்தப்பட்ட வழியில் பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் அதிமுகவுக்கு வேலை செய்யவில்லை. மாறாக பாஜகவிற்கும் மற்ற பலாப்பழ சின்னத்திற்கும் மற்றபடி டிடிவியினுடைய தாமரை சின்னத்துக்கும் ஓட்டு போட அவங்க இப்போ எத்தனைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு பகிரங்கா போயிட்டு இருந்தாலுமே கூட அதிமுக அப்படின்னா எடப்பாடி தான் இன்னைக்கு. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம். இப்போ அந்த சின்னம் இருந்தால் மட்டும் பத்தாது. ஏன்னா சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது, சின்னம்மா இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்தமான ஒரு வேகம் இன்னைக்கு அதிமுக சார்பில் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 8 தொகுதியில டெபாசிட் அவுட்டு. ஆமா, அதிமுகவை ஒருங்கிணைப்போம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு ஓபிஎஸ் சசிகலாவும் மிகப்பெரிய ஒரு மீண்டும் அந்த தர்ம யுத்தத்தை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அங்கிருந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, மற்றபடி வேண்டுகோள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியை விட 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அவன் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அதே மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக ஓட்டு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே வரிசையா 9 தேர்தலில் ஒரு தோல்வி அப்படிங்கும் போதுல அப்புறம் என்னதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு குழப்பம். தொண்டர்களும் சரியாக வேலை செய்யவில்லை, கொடுத்த பணமும் சரியாக கடைசி தொண்டன் வரை சென்றடையவில்லை. இடையில உள்ளவங்க அடிச்சு நொறுக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு அதிமுக 40 தொகுதியிலும் 0 வாங்கி ஒன்றும் இல்லாத அனாதையாக நின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஏன்னா தொண்டர்கள் இருக்கிறாங்க, பட் இருந்தாலுமே கூட அவருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வேண்டியது. எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டுமே, தொண்டர்கள் இல்லாம அந்த கட்சி நடத்தவே முடியாது. இன்னைக்கு தொண்டர்களே 4ஆக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அது ஆரம்பத்துல இருந்தது. அதுல எந்த ஒரு தேர்தலுக்கு முன்னால இருந்தது, ஆரம்பத்துல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அது ஸ்ட்ராங்கா ஒழிக்க ஆரம்பித்து விட்டா அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, சசிகலா சம்பந்தப்பட்ட வரவேற்பு போஸ்டர்ஸ் எங்க பார்த்தாலும் சேலம், நெல்லை, தென்காசி, தஞ்சாவூர், மற்றபடி ஏகப்பட்ட இடங்கள்ல சசிகலா அவருடைய ஆதரவு போஸ்டர்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதிமுக ஒன்றிணையும் நேரம் இது, அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையுங்கள் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓபிஎஸ் இன்னைக்கு அதையும் சொல்லி அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைங்க வச்சு ஓபிஎஸ் வேற சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாகவும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இன்னைக்கு எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் வரவழைத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ், சசிகலா, சோன்சோ எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு போயிட்டு இருந்தாங்க. எடப்பாடியிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அப்படிங்கிறத ஊர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். சசிகலா சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க இது அதிமுக ஒன்றிணையக்கூடிய நேரம் அப்படின்னு. ஓபிஎஸ் சொல்ற அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணையக்கூடிய நேரம் சொல்லி சொல்றாங்க. ரைட், ஓகே. ஆனா எடப்பாடி வகையில் எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆல்ரெடி அவர் கையில அதிமுக அப்படிங்கிற இரட்டை இலை சின்னத்தோட இருந்தாலுமே கூட இவர்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் அவர் பேசுவதாக இல்லை. ஆனா KP முனுசாமி துணை பொதுச் செயலாளர் மிக பகிரங்கமான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு கிருஷ்ணகிரியில. அதாவது ஓபிஎஸ் தொண்டர்களை ஏமாற்றி வருகிறார், அதனால அவரை நம்ப வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு கேரண்டி கொடுத்தாரு, இந்த பேட்டியில கொடுத்திருக்கிறார். அப்புறம் அதிமுகவுக்கு சோதனை கொடுத்த ஒரு ஓபிஎஸ், அதனால அவரை நம்ப முடியாது. அதே நேரத்தில் ஆவணங்களை திருடிய ஒரு ஓபிஎஸ்,
எந்த மூஞ்சி வச்சுட்டு அப்படி பேசுறாரு? இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டவர் ஓபிஎஸ், ராமநாதபுரத்தில் போட்டியிட்டவர். இருந்தாலும் ராமநாதபுரத்துல பயங்கரமான ஓட்டாச்சா, புரியுதுங்களா? ஏகப்பட்ட விஷயமாச்சு. அதிமுக அந்த இது அவரை விட மூன்று மடங்கு ஓட்டு அதிகமாக தான் வாங்கியிருந்தார். 3 லட்சத்து சில்லற ஓட்டு அதிகமாக வாங்கியிருந்தார். 5 லட்சத்து சில்லற வந்து நவாஸ்கனி. அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் நான் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் ஓபிஎஸ் ஓட்டுக்கும் 3 லட்சம் சில்லற 3 மடங்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய குரல் வந்து இன்னைக்கு ஓங்கி ஒழிக்குது அப்படின்னு உண்மையில அர்த்தமுள்ள விஷயமா தான் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் டம்மின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வகையில இன்னைக்கு ரம்மி ஆயிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சூழல மீண்டும் அந்த கேபி முனுசாமி துணை பொதுச் செயலாளர் மிக பகிரங்கமாக அப்பட்டமாக சாட்டேடியாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அண்ணாமலையை பாராட்டியவர் ஓபிஎஸ், அதனால வந்து மீண்டும் வந்து அவரை நம்பி நாம் ஏமாற முடியாது. அதே மாதிரி சசிகலா பற்றியும் கேபி முனுசாமி வந்து பேசியிருக்கார், துணை பொதுச் செயலர் அதிமுக. 36 ஆண்டுகள் வந்து ஜெயலலிதாவோடு பணியாற்றியவர், அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த விஷயமும் அவரை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இருந்தாலும் இந்த 2019 18% ஓட்டு இருந்தது அதிமுக. இன்னைக்கு 2024 20.46% உயர்ந்திருக்கிறது. 2.46% உயர்ந்திருக்கு. அப்படிங்கும் போது அதிமுக உயர்ந்துதான் இருக்க ஒழிய மற்றபடி தோல்வி அடையவில்லை. பிரிந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள் அது வேறு பக்கமாக இருந்தாலுமே சரி, வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேபி முனுசாமி பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கார். ஓபிஎஸ் பற்றி பேட்டி கொடுத்துட்டார். ஆமா, சசிகலாவை பற்றி தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டு அண்ணாமலையை பற்றும் தன்னுடைய விஷயத்த சொல்றார். அதாவது நேர்மையாக நாங்களை தேர்தலை எதிர்கொண்டோம் சொல்லி போட்டு இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தொகுதியில போய் விசாரிச்சா தான் அவரை பத்தி என்னங்கிறது தெரியும். அதே நேரத்தில் 2026 அதிமுக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்க பார்ப்போம். அதிமுக மிகப்பெரிய பலமாக இருக்கு. அதாவது சட்டமன்ற தேர்தல் 2026, 2024 நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதனால வந்து ஓபிஎஸ்னுடைய சசிகலாவுடைய விமர்சனங்கள் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேட்டியை வந்து கிருஷ்ணகிரியில கேபி முனுசாமி கொடுத்துருக்காருங்கிறது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். இருந்தாலும் பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பழைய தலைவர்களுக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய இந்நாள் எடப்பாடி பிரிவு தலைவர்களுக்கும் அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்கு போய் முடியுமோ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பொதுவாக பார்க்கின்ற பொழுது, அதாவது தொடர்ந்து ஒரு தோல்வி அப்படின்னா எந்த ஒரு தொண்டனுக்குமே ஒரு துவண்டு போகக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக ஏற்படும். அதுதான் அதிமுக நடந்துட்டு இருக்கு. ஏன் இதே விஷயம், இதை விட மோசமான விஷயம் 17 வருடங்கள் திமுக இருந்தது. ஆனா கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு கைக்குள்ள வச்சு அடக்கி கொண்டிருந்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி. அவருடைய ஒரு மிகப்பெரிய அந்த உயர்வு, அந்த ஒரு திறமை எடப்பாடிக்கு வருமா என்று வரும் காலங்கள் சொல்லும். என்றாலுமே கூட அந்த பிரிந்து கிடக்கக்கூடியவங்க வந்து இன்னைக்கு ஒவ்வொரு தூண்டிலா போட்டு இழுக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடியார் எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இதுல வந்தாச்சு. ஏன்னா எடப்பாடி வகையில வந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. துணை பொதுச் செயலாளர் கேபி முனுசாமி வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் வந்து ஓபிஎஸ் சசிகலா விடுவதாக இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அதிமுக தொண்டர்களும் போஸ்டர் கலாச்சாரத்துல ஃபுல்லா இறங்கிட்டாங்க. சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது, சின்னமா இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். எப்படி எங்க உதவி பாயிண்ட் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. சின்னம் இருந்தால் மட்டும் வெற்றி பெற முடியாது, சின்னமா இருந்தால்தான் வெற்றி பெற முடியுமா. அதாவது சசிகலா பத்தி சொல்றாங்க. அதனால சசிகலா தலைமையில ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒன்றிணைந்தா கட்டாயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். திமுக அப்படிங்கிறத நம்ம தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது ஓபிஎஸ், டிடிவி, மற்றபடி சசிகலா அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. அதே நேரத்தில் எடப்பாடியினுடைய விஷயம்ங்கிறது கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை அப்படி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விட்டால் எடப்பாடிக்கு எங்க வேலையே கிடையாது. பழையபடி அதிமுக வந்து சசிகலா கையில் வந்து விடும். அப்ப அவ்வளவு தூரம் உழைச்சதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கும் எடப்பாடி மனசுக்குள்ள வந்தாச்சு. அதே நேரத்தில் முன்னால வந்து தேர்தலுக்கு முன்னாலே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக ஒரு தகவல் வந்தது. அது எந்த அளவுக்கு இந்த நேரத்துல அது ஒப்பந்தம் வெற்றி பெறுமா இல்லை வந்து சும்மா பொய்யாக போய்விடுமா அப்படிங்கிறது வரும் காலங்கள் தான் சொல்லணும். எப்படியும் அதிமுக அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தாலுமே கூட அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள், மற்றபடி வந்து ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு
கோஷங்கள் வந்தாச்சு. அது சசிகலா தலைமையில் நடைபெற போகிறதா அப்படிங்கிறத வரும் காலங்கள் சொல்லும். என்றாலும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தப்பட்டவை இன்னும் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. முதல்ல தேர்தலுக்கு முன்னால எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் அதற்கு தேர்தல் முடிந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்னு எடப்பாடி சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. ஆமா, இன்னைக்கு அது ஜெயிக்க போகிறதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலுமே கூட வரும் காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அப்படிங்கிறத KP முனுசாமி சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி 2024 நாடாளுமன்றத்தில் நாங்கள் வெற்றி அடையும் சொன்னார். ஆனா பூஜ்ஜியமாக போனது. அதான் பகிரங்கமான உண்மை. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலும் அதிமுக பூஜ்ஜியம் வாக்கப்படுமா, இல்லை 234 தொகுதியில் பாதிவாய் வெற்றியடையுமா என்று வரும் காலங்கள் சொல்லும். என்றாலும் அதற்குள்ள டிடிவி, OPS, சசிகலா என்ன செய்ய போகிறார்கள் என்பதை எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இன்னைக்கு தமிழக அதிமுக எடப்பாடி பிரிவு இருக்குது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.